ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீனராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். மீனராசி அப்படின்னு பார்க்கும்போதே அது ராசி மண்டலத்தில் 12ஆம் இடம். மீனராசி குருவோட வீடுங்கிறதுனால அறிவு இவங்களுக்கு ரொம்ப மிகுந்து இருக்கும் அப்படிங்கிறது எந்த வகையிலும் சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் அறிவு மிகுந்து இருக்கிறதுனாலே தனக்குள்ளே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அலட்சியமான சில விஷயங்களும் இருக்கும். புதன் அந்த இடத்துல நீச்சமாகிறதுனால புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நமக்கு தான் அறிவு நிறையா இருக்குது, திறமை இருக்குது இல்லையா, நமக்கு கிடைக்கிறதெல்லாம் தன்னால் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதே சமயத்தில் கொஞ்சம் நாமளும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அறிவில் சிறந்தவர்களுடைய ஒரு ராசி அப்படிங்கிற பொதுவான அடையாளத்தோடு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ராசிக்கு உரிய அந்த ராசி வீட்டுக்குரிய அதிபதியே குரு. அது மட்டும் இல்லை, அதே குரு ராசிக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர். அதாவது 1க்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. பொதுவாக ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தாயாரை குறிக்கக்கூடிய இடம். வீடு, மானை, வாகனம், கல்வி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் 4ஆம் இடம் இல்லையா. இந்த 4ஆம் இடத்துல குரு போய் உட்கார்றது. பொதுவாக குரு 4ஆம் இடம் 1, 3, 4, 6, 8, 12 சிறப்பான இடம் இல்லை இல்லையா. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4ஆம் இடத்துல உட்காரும்போது அந்த தாயாருக்கும் தனக்குமான ஒரு சின்ன ஒரு நெருக்கடியை உருவாக்குவார். ஒரு இணக்கமான போக்கு இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தாயார் சில நேரங்களில் தவறாக செய்தால் கூட, அவங்க பேசுகிறது நமக்கு கோபத்தை உருவாக்கினா கூட அதை பெரிய அளவுக்கு கண்டுக்காமல் ஒதுங்கி போகிறது ஒரு வகையில் இந்த மீனராசிக்கு நல்லது. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா உடல்நிலை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா வேலைக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அப்போ வேலை தவறி சாப்பிடும்போது என்னென்னா வயிற்றில் கேஸ் உருவாகும் இல்லையா. அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் உருவாக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வேலை நேரம் என்ன கடுமையாக இருந்தாலும் முடிஞ்ச நேரத்துக்கு அந்த காலகாலத்துக்கு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தால் கூட மேல் படிப்பு படிக்கிறவங்களும் சரி, புதுசாக படிக்கிறவங்களும் சரி, படிப்பில் கொஞ்சம் இந்த தடவை மந்தமாக தான் இருக்கும். இதை பெருசாக எடுத்துக்க வேணாம். இந்த சூழ்நிலை அடுத்தது மாறிடுங்கிறதுனால இப்போ அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம். அதே போல் இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நீங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வேறு வீட்டுக்கு குடி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். சில பேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது வீடு கட்டிக்கிட்டு போவாங்க, அல்லது புதிய வீடு வாங்கிக்கிட்டு போவாங்க. லோன் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் கூட இந்த புதிய வீடுகளுக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உருவாக்கி கொடுக்கும். அதே போல் நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவாங்க. இந்த வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும். எப்படி பார்த்தா கூட இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு செலவுகளை உருவாக்கினா கூட அந்த செலவுகள் வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிறதுக்காக பயன்படுத்திக்கும் போது அது ஒரு வகையில் பரிகாரமாக அமைஞ்சிடும். அடுத்தது 10ஆம் அதிபதி இல்லையா, ராசிக்கு உரிய கிரகமும் குரு, 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் குரு. அவர் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அது புதனுடைய வீடுங்கிறதுனால ஓரளவு அங்கே கம்ஃபர்டபுளாக குருவால் இருக்க முடியாதுங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற ராசிகளை விட குரு சொந்த வீட்டுக்குரிய கிரகம்ங்கிறதுனால மீன ராசிகளுக்கு இது கொஞ்சம் சுமாரான காலமாக தான் இருக்குங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த குருவோட பார்வை எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் வீட்டில் குருவோட பார்வை கிடைக்குது. அப்போ ஒரு 8ஆம் வீட்டுக்கு ராசியோட பார்வை கிடைக்கும்போது 8ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, குரு தன் பார்க்கக்கூடிய ஒரு வீட்டை விரிவாக்கம் தானே செய்யும். அப்போ 8ஆம் இடத்துல உள்ள சுப விஷயங்கள்லாம் நமக்கு கை கொடுக்கும். இந்த நெருக்கடியான சில விஷயங்கள் இருக்குல்ல, சின்ன சின்ன பார்த்திங்கன்னா திடீர்னு சில நெருக்கடிகள் வரும். வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சில இடங்களுக்கு நம்ம எங்கேயாவது பணம் கட்ட வேண்டிய இந்த வீட்டு வரி, நில வரி, இந்த மாதிரி சில வரிகள்லாம் கட்ட வேண்டிய இடத்துல சில விஷயங்களில் மறந்துருப்போம். அதனால் என்னாகும், அதுக்கு கொஞ்சம் பெனால்ட்டியோடு சேர்த்து சில கட்டக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கும். அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். இந்த 8ஆம் இடம் நெருக்கடி அது இதெல்லாம் கொடுத்தால் கூட இப்போ எங்கேயாவது செலுத்த வேண்டிய இந்த அபராத தொகைகள் ஏதாவது இருந்தால் கூட, நிலுவை தொகைகள் ஏதாவது இருந்தாலும், இந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை கமிட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுருப்போம் இல்லையா, இதுக்கெல்லாம் பணத்தை கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த மாதிரி நெருக்கடிகளை குறைக்கும். அதே போல் என்ன தான் நெருக்கடிகளை உருவாக்கினாலும்
அந்த நெருக்கடிகளை தீர்த்து வைக்கிற அளவுக்கு சில நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் எதிர்பாராத தன வருவாய் வந்து நம்மளை மகிழ்ச்சிக்கும் உள்ளாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது குருவோட 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால இந்த சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம செலவு, நம்ம மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய செலவை வந்து நிறுத்திக்கணும். அப்போ செலவை நிறுத்திக்கிட்டு இன்றைய வந்து செலவை வந்து நம்ம தியாகம் பண்ணி அதை சேமிப்பாக்கணும்னா அது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் இல்லையா? அப்போ 8ஆம் இடத்தை வந்து குரு பார்வை செய்யும்போது செலவை குறைச்சிக்கிட்டு சேமிப்புக்கு ஊக்கம் கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு அதுவே ஒரு பரிகாரமாக அமையுங்கிற ஒரே காரணத்தினால மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவசியமான செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ, முதலீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது மட்டுமல்ல, அந்த 10ஆம் இடமான தனுசும் குருவோட வீடு அப்படிங்கிறதுனால தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலை பொறுத்த வரையும் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து அது உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது 10ஆம் இடம்ங்கிறது தொழில் மட்டும் இல்லையா, ஸ்டேட்டஸும் கூட இல்லை. அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு உருவாகும். இந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா, நாம் ஏதாவது வேறு இடத்துல சில முயற்சிகள் பண்ணியிருந்தால் கூட அது வந்து இதை விட இப்போ செய்கிற வேலையை விட இன்னொரு நல்ல வேலையாக இருக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பொசிஷனை விட இன்னும் கொஞ்சம் உயர் பொசிஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹையர் பொசிஷனுக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இன்னும் பல பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சம்பளத்திலேயே ஒரு நல்ல உயர்வை உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அந்த இன்னொரு வாய்ப்பை வந்து அது போல் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது வந்து எப்போதுமே நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் புருஷ லட்சணங்கிற மாதிரி வேலை செய்கிற ஒருத்தவங்களுக்கும் தொழில் செய்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தொழிலையும் வேலையிலையும் ஒரு நல்ல நிலையையும் ஒரு செல்வாக்கையும் நல்ல பண வரவையும் உருவாக்கிட்டு அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து என்னதான் 4ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட அதோட பார்வை வந்து ராசி, அதாவது இவங்களுக்கு 10ஆம் இடம், அதுவும் குருவோட வீடு. ஒரு கிரகம் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அதுக்கு பலம் அதிகமாக தானே இருக்கும். அப்போ 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த தடவை வந்து வேலை இல்லாதவர்களுக்கு கூட, அதாவது சரியான வேலை அமையாமல் சும்மா டெம்பரரியாக தற்காலிகமாக போயிட்டு வருவாங்க, வேறு வழி இல்லாமல் போயிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நெருக்கடியாக தான் இருக்கும். அந்த வேலைகள் நீங்கள் கடுமையாக செய்யும்போது அது உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பரிகாரமாக அமைச்சிடும். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த குரு உருவாக்கி கொடுப்பாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பார்வை செய்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. விரயங்கள்ங்கிறது இந்த இடத்துல எப்படின்னா, ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கான செலவு ஒரு விரயம்தான். ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு செலவு ஒரு விரயம்தான். வீட்டில் உங்களுக்கு திருமணம் நடந்தாலோ உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு திருமணமோ விழாவோ ஏதாவது ஒரு நடந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு விரயம் தானே. அப்போ சுப விரயங்கள் எல்லாமே இந்த தடவை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா ராகு வரப்போகுது. ராகு 12ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஜென்ம சனி வருது, 4ஆம் இடத்துல குரு இருக்குது, 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வரும், அல்லது வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குற குரு உங்களுக்கு தொழிலில் ஸ்டேட்டஸ் உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயம் அது வெளிநாட்டு தொடர்புகளாக கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ குரு வந்து 8ஆம் இடத்தையும் பார்க்குது, 10ஆம் இடத்தையும் பார்க்குது, 12ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ 10ம் 12ஐயும் சம்மந்தப்பட்டிங்கன்னா தொழில் ரீதியான வெளிநாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக எடுக்கணும். அப்படி இல்லாட்டி கூட வெளிநாட்டு இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கம்பெனிகளில் நிறைய பேருக்கு புதிதாக வேலை கிடைக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனமாக எடுத்து பார்க்கணும். அப்போ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு வந்து முதல்ல ஒரு ஜென்ம சனிங்கிறது ஒரு பெரிய நெருக்கடியாக இந்த 2.5 வருஷத்துக்கு இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து உடல்நிலையில் இல்லை வேலைக்கு சாப்பிட முடியாமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக வச்சுருந்தாலும் கூட
தொழில் ரீதியாகவும் இல்லை வெளிநாட்டு ரீதியாகவும் போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையுங்கிறதுனால ஒரு பாதி பக்கம் ப்ளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் வந்து மனசளவுக்கு அதிக அளவுக்கு வந்து யோசித்து அதை நோக்கி உங்களுடைய கவனம், அதாவது தொழிலையும் வேலையிலையும் அதிகமாக கவனம் செலுத்தி ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மென்டாலிட்டி இல்லாமல் இருந்தால் இந்த குரு பயிற்சி வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் நன்மை பயக்கிற வகையில் தான் இருக்குங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.